எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா லாஸ்ட் வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்கான், அங்கே தான் போகிறோம் சுற்றி பார்க்கறதுக்கு. போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி. சரிப்பா. ஆள் பார்த்தீங்கன்னா இவர் டெரராக வராருப்பா. ஆளையா இடமே நல்லா பாலைவனம் மாரி இருக்குது. இது சாண்டல் வில்லேஜ்னு சொன்னாங்க. அந்த பாலைவனம் இது தானோ, லடாக் மேலே ஒரு பாலைவனம் மாரியும் இது பாருங்க. ஹண்டர்னு இருக்குது பாருங்க. மேட் இன் சைனா அது பக்கம் இங்கிட்டு. அதை முன்னே போகிறாரு இல்லைங்களா புல்லட்டில், அவர் நல்லா பேசுகிறாரு, ஜாலியாக நல்ல டைப் ஆகுறாரு. ஆப்போசிட்டில் பைக்கர்ஸ்லாம் வராங்க. கை காட்டுறாங்கப்பா எல்லாம். பார்த்தீங்கன்னா நிதிஷ் ப்ரோ போகிறாரு, அவரை கூட ஜாயின் பண்ணி இப்போ ரைட் பண்ணுறோம். நம்ம பாருங்க நிமிஷம் 360 வச்சு எடுத்துக்கிறாரு அது வீடியோ. இடமே நல்லா தாறுமாறாக இருக்குது. அச்சாரு பேர் மேலே மொத்தத்தையும் ஆள் சொக்காப்பெல்லாம் பாதி நினைஞ்சிது. ஆள் ரிவர் கிராசிங்கில் கொஞ்சம் வேக் மாஸ்டரு சொக்காலாம் அச்சிச்சு தண்ணி. உனக்கு இங்கே பாரு ஓடல. பாகிஸ்தான் பார்டர் எந்த இடத்துல என்ன சொன்னாருன்னா, அண்ணாட சைடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து பாகிஸ்தான் இதுக்கும். நம்ம மிலிட்ரி ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த சைடில் வந்து ரவுண்ட்ஸ் போவாங்களாம். அதான் பார்டர் கிட்ட நம்ம இருக்கிறது இப்போ ஃபுல்லாக. நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி அந்த மலை மேலேருந்து பாகிஸ்தான் ஆளுங்க நம்மளை பார்ப்பாங்க. ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்ன்னு போட்டிருக்கு அங்கே பாருங்கள். உள்ள கன்னில் வச்சு நின்றுங்கிறாங்க சுற்றி. அந்த இது சுரத்தலாம் ரன்வேலாம் இருக்குது இங்கே ஃபுல்லாக. அதேமாரி இங்கே கேமராலலாம் ட்ரோனில் வச்சு எடுக்கக்கூடாதுன்னு இது போட்டிருக்காங்க. இடமே பேஜாராக இருக்குது சத்தியமாக. கிராஸ் ஆகுது, அந்த ரிவர் கிராஸில் தான் போய்ங்கிறோம் சத்தியமாக. ஐயோயோ தண்ணிலாம், ஐயோ தண்ணி ஐஸ் மாரிக்குது, கண்ட்ரோலே வரல. எங்கே வச்சுன்னு வந்துட்டேன் நானும். தண்ணி அப்படிங்குது அந்த இடத்துல இப்படி ஆரத்தான் பார்க்குது, கையெல்லாம் வேற. ஐயோ தெய்வமே பகவானே கொஞ்சம் வாட்டியாள்ண்ணா. யாரும் பிடிக்க மாட்டாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, தங்கமான ஆளாகிறாங்க. சூப்பரான டைப்பு, நல்ல டைப் தாங்க. இங்கே பாரு ரிவர் இருக்கா சூப்பராக கிராஸ் ஆகுதுல்ல. இதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கே ஃபுல்லாக அந்த பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே கல் இதெல்லாம் தான் ஃபுல்லாக. நான் வேறு இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டரா என்னான்னு எனக்கு சரியாக தெரில. வேறு யாருக்கு டச்சு கேட்கணும் அவருங்கிட்ட. ஆறு நடிகன்னு போட்டுக்குதே, அதனால் கரெக்டாக ஆறு நடிக்கிறேன். போடவே இல்லை, நான் அடிக்கிறேன். அப்படின்னா இந்தியாவோட கடைசி இது ஊரம் வில்லேஜ். அந்த வில்லேஜை பார்க்க தான் இப்போ போகிறோமே நம்ம. துருட்டுன்னு சொன்னார் அவர் ஊர் பேர். அந்த வில்லேஜ் தான் நம்ம இந்தியாவோட லாஸ்ட்டு வில்லேஜ். அது போக ரெண்டாவது பாகிஸ்தான் பார்டர் வேறு இருக்குது இங்கே, அதையும் பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாங் வில்லேஜ்ன்ற இடத்துக்கு தான் போகிறோம். இந்தியாவோட லாஸ்ட்டு வில்லேஜாக தான். அது போக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர் அங்கே தான் இருக்குது. அது ரெண்டுத்துக்குமே போய் பார்த்துட்டு வரலான்னு தான் போகிறோம். இப்போ நம்ம போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் ஆகிக்குது, அந்த நிலச்சரிவு ஃபுல்லாக. நேற்று செம காற்று வச்சது வேறு, அந்த காற்றெல்லாம் சுத்தமாக வண்டியை ஓட்ட முடியல. இப்போ டவுனில் தான் நம்ம இறங்கிக்கிறோம். இப்போ மோட்டு மலை ஏறல ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் கோயாங்கல் மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. அந்த கல்லுலாம் போட்டு அடக்கி வச்சுருக்காங்க.
பலத்தை காற்று வச்சுச்சுன்னு வச்சுங்க லேண்ட்ஸ்பேட் ஆகும், அந்த நிலச்சரிவு ஆகும். இந்த தெரியாதா? ஐயோ ஓவர் ஆஃப் ரோடாக இருக்குங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டவுனு. ஆப்போசிட்டில் ஒரு ரிவர் ஒன்று கிராஸ் ஆகுது, நல்லா தான் இருக்குது. தண்ணி கிட்ட போக போக ஜில்லுன்னு இருக்குது, அப்படியே குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ பாருங்கள் பிரிட்ஜு அதெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்கன்ட்டு, இரும்பு அந்த தகத்தலையே போகலாம் பாருங்கள். வேற மாதிரி இருக்கு இடம் பயங்கரமாக. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் இது. இந்த மாதிரி மலை ஏறணும் அந்த மாதிரி ஏன் நினைச்சு யாருன்னா வண்டி சருன்னு ஏறிடும் போகுது. ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவருக்கு ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ரிவர் வர போகுது. இது நேராக பாகிஸ்தான் போகுமா நான் தெரில. வேற நம்ம வர சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பணுமா, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தூக்கம் வர மாதிரியே. ஃபுல்லாக சாப்பிட்டோம் வர, இன்னும் போயினா தான் இருக்கும். நாங்களும் வர ரூட்டே இது ஒரு எல்லை இல்லாத அளவுக்கு இது இந்த ரூட்டுக்கு. சரி வாங்க பார்ப்போம். ரைட் சைடில் எவ்வளோ ரிவர் எப்படி கிராஸ் ஆகுதுன்னு பாருங்களா. ஃபுல்லாக அந்த கடலில் அலை ஆட்சின்னு வராது அந்த மாரி இருக்குது. ஃபுல்லாக வெறும் காட்டுறேன், இது பாருங்க எவ்வளோ அகலத்துக்கு அப்படியே ஃபுல்லாக அந்த ஆர்த்துன்னு போயிட்டுருக்கு. எவ்வளோ தண்ணி பாருங்கள், புஷ்ஷுன்னு போகுது. இன்னும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் போக போகிறோம்னு தெரில வேற அந்த லாஸ்ட் வில்லேஜுக்கு. பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம பாருங்கள் அந்த காலத்தில் அந்த ரோப்பில் வச்சு கட்டி இது பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக கட்டப்பா இந்த பிரிட்ஜில் இருக்கிறது. ஹெவி லோட்லாம் போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போல். பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. டங்கு டங்குன்னு சவுண்டு வருது பயங்கரமாக. சூப்பராக இருக்குது. கட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் இதுவாக இருக்கும்ல இது. இப்போ பாருங்க கீழே கடல் போய்ங்கிட்ட ரிவர் எவ்வளோ அகலத்துக்கு எவ்வளோ பெருசுக்கு போய்ங்குதுன்ட்டு. எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல, ஆனால் தண்ணி ஆனால் செம ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே பாருங்க நாய் பாருங்க புதுசு புதுசுன்னு எப்படி இருக்குது. யார் மரம் இங்கே நாய்க்கலாம் இல்லை. நம்ம பெரிய இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் தான். இந்த வார் மெமரியல்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்கும். தெரியுதுங்களா? இது ஒரு பாதி, இது ஒரு பாதி பாருங்க. உங்களாம் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஆர்மி ஆஃபீஸர் எல்லாம் போகிறாங்க. வேற மாதிரி இருக்கு படம் சும்மா. மினி பங்கர். ஷார்க் வார் மெமரியல்னு ஒன்று இருக்கு. அந்த வாரில் என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கோசரம் ஃபோட்டோவில் வச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அதை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு சரின்ட்டு உள்ளே போகிறோம். பைக் இப்படி விட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி. நான் வந்து தலா சூப்பராக இருக்குல்ல. கயிறு பேகு வச்சுக்கிறாங்க மொத்த பேரும். நான் உள்ளே போயிட்டு அந்த வார் டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டென்ட்டு இதெல்லாம் உள்ளே இருக்குது. அது போய் பார்க்கத்தான் இப்போ போகிறோம். அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டென்ட்டு தான் போய் பார்க்க போகிறோம். அந்த வார் டைமில் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அது மொத்தமே இருக்குங்க. ஒரு ஆளுக்கு அது ஒரு டென்ட்டில் 6 பெட். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார் டைமில் யூஸ் பண்ண டென்ட்டு தான் டென்ட்டு பார்க்க தான் போகிறோம். அவங்க அந்த டைமில் இதோட தான் வந்து ஸ்டே பண்ணி இதெல்லாம் பண்ண மாதிரி தங்கக்கூடிய அறை அறைனா அவ்வளோதானா கேம்ப். வேறு என்ன இருக்கும்? தாஜ்மஹால் இது உள்ள பார்த்தீங்கன்னா. இது என்ன இடம்னு தெரில பாருங்க.
க்ளவுஸு இங்கே பாருங்க, ஏவிடி ஜம்மர் இந்த இது வாக்கி டாக்கி தானே இது, அந்த யூஸ் பண்ணுறியா? அந்த மலை ஏறும்போது யூஸ் பண்ணுற ரோப்பு நல்லா இருக்குது. இந்த பாருங்க க்ளவுஸு. நீங்கள் எதாவது யூஸ் பண்ணல ப்ரோ? இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு, ஆர்மி கார்டு ட்ரெஸ். இது யார் ட்ரெஸ்ஸுன்னு தெரில, பேட்சில் பேரே காணும். அவங்க டேபிள் யூஸ் பண்ண டேபிள், ஒரு 4 பேர் படுக்கிற மாதிரி ரூமு. ஷூ பாருங்கள் வேறு மாதிரி இருக்கு நல்லா. ஓகே, இன்னொரு இடத்த போய் காட்டுறேன் உங்களுக்கு. மழை ஏறும்போது யூஸ் பண்ணுற கோடாலி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கேயும் ஷார்ப்பாக இருக்குது, இங்கேயும் இது இருக்குது, இங்கேயும் கூராக இருக்குது. ரோப் பாருங்கள், நிறைய பொருள் இல்லை. ஆர்மி ஜீட், ஆர்மி ட்ரக்குன்னு இருக்குது. அந்த டைமில் யூஸ் பண்ண இது இருக்குது. இதெல்லாம் போட்டு சமாதி எங்கேயுமே வைக்க மாட்டாங்க, பாடி வீட்டுக்கு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர் பார்க்க தான் போகிறோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வருது பாகிஸ்தான் பார்டரு. ஏதாச்சும் ஒரு ஆஃப் ரோடு அடிக்கலான்னு பார்க்குறேன், எந்த வழியும் எனக்கு தெரியல வர. அதனால் அந்த வார் மெமரி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாங் வில்லேஜுக்கு தான் போய்க்கிறோம். அதுவும் போயினா தான் இருக்குது ரூட்டு. இப்போ எல்லோரும் கும்பலாக போயின்னு தான் இருக்கோம். பொறுமையாக போகலாம் இந்த ஃப்ரிட்ஜில், ஏன்னா சவுண்டு ஓவராக வருது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒஞ்சி வர போய்க்குது இந்த ஃப்ரிட்ஜில். அது பாருங்கள், ஓரெல்லாம் போகக்கூடாது, போகிறதுண்டாக்கி நம்ம சன்றாக போய்க்கலாம். கட்டை ஓவராக சவுண்டு கொடுக்குது, கடை அந்த ஃப்ரிட்ஜு மொத்தமே இழுத்து இந்த ரோப் தாங்கி பிடிச்சிங்குது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பெருசுக்கு. இந்த இடத்துல கூட ஓம் போட்டு வச்சுக்கிறாங்க யாரோ தமிழ் ஆளுங்க. பரவாயில்ல பாருங்க எப்படி சும்மா அப்படியே அருமையாக மலையாடி ஒன் சைடாக செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. கீழே ரிவரு, மேலே நம்ம சூப்பராக இருக்குதுயா இடமே. டவுனில் போகிறேன் இப்போ, கோஸ்லோன்னு போட்டிருக்கு. ஆப்போசிட்டில் இந்த ரிவரோட ஸ்பீடு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அங்கே பாருங்கள் எப்படி கொந்தளிக்குது நல்லா, தெரியுதுங்களா? நடுவில் ஆள் யாருன்னா போனோம்னா அப்படியே அடிச்சுன்னு போயிடும் சருன்ட்டு. பயங்கர ஸ்பீடில் போகுது தண்ணி. ஆழனாவோ கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, தண்ணியோட ஸ்பீடு பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. லைட்டாக இப்போ நம்ம ஹில்ஸ் மேலே ஏறுறோம். எப்படி கிறிஸ்டல் கிளியராக போகுது தண்ணி, சூப்பராக ஐஸ் தண்ணி மொத்தம். வண்டி வருது, ஆர்மி ட்ரக்லாம் வருது. இந்தாக்குது அங்கே யாரோ கூப்பிட்றாங்க, சரி போயிட்டு வரலாம். சரி வண்டி இது ஆகலை, போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறாங்க. என்ன கேட்குறாங்க ஏதுன்ட்டு ப்ராசஸ்லாம். வண்டி நம்பர் ஏதுமா வந்துட்டுனா அங்கேருந்து வரத்துக்குள்ள ஒரு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகிறோம். வண்டி நம்பரு, என்ன டைமு, ஃபோன் நம்பர், இதெல்லாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாகிஸ்தான் பார்டர். ஆள் பாரு கன் வச்சு ரெடியாக நின்றுங்கிறாரு. இந்தியா இது, பாகிஸ்தான் ஆப்போசிட்டு. வாங்க பாப்பா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தூர வர போட்டு வர பட்டாத்துக்கு. பார்டர் ஏரியாவும் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இடம் சூப்பராக. எல்லாம் நிற்கிறாங்க, நாம்பளும் நிற்போம் இப்படியா. பார்டராண்டந்து கிளம்பிட்டோம், உள்ளே நேராக போகிறோம்.
இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டு வில்லேஜுக்கு தான் போகிறோம். அந்த லாஸ்ட் வில்லேஜோட என்ட்ரன்ஸே தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆர்மி வண்டி. சின்ன டாட்டா காட்டுறான் பையன் ஆளு. பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குப்பா மைண்ட்லாம். ஃபுல்லாக செஞ்சு போயிட்டு கல் தான். லடாக்கில் இது ஒரு இடம் சாண்டல் வில்லேஜ். நான் லாஸ்ட் வில்லேஜ், சாரி சாண்டல் வில்லேஜ்ன்ட்டேன், லாஸ்ட் வில்லேஜ்ன்ற இடத்துல போகிறோம். இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்கு போகும்போது பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் பொழுது. லாஸ்ட் வில்லேஜுக்கு இதான் லாஸ்ட் வில்லேஜ். பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு இடம். அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த இடத்துல சுற்றி பார்க்கறதுக்கு ஆளுங்களும் நிறைய பேர் வராங்க. ஒரு வாரம் எங்கே எடுத்து வண்டி நிறுத்த போகிறாருன்னு தெரியல. இப்படி இங்கே விட்டுடலாம் வண்டியா. நம்ம கூட வந்தவங்க அண்ணாவுக்கு வண்டிங்களா தான் இருக்கு. இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த லாஸ்ட் வில்லேஜ். பார்த்தா தெரியுங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்களாம். இந்த மலைக்கு மேலே இந்தியாவோட பங்கர் இருக்கும் ஃபுல்லாக. இந்த அப்படின்னு அண்ணா தான் சொன்னார். அவங்களும் நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்ப்போம் எங்கே நான் இருக்குது. வாங்க வாங்க. அப்படி क्या போயிடலாமா? அப்படி क्या போயிடலாமா? கொஞ்சம் சவுண்ட் ஓவராக இருக்குது. மொத்த பேர் இங்கே எங்கே பங்கர்லாம் இருக்குது? எங்கள் அண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. எல்ஓசி அங்கிருந்து தெரியும். எல்ஓசிங்கிறது லைன் ஆஃப் கண்ட்ரோல். என்னன்னா புரியல? எல்ஓசிங்கிறது லைன் ஆஃப் கண்ட்ரோல். எல்ஓசிங்கிறது லைன் ஆஃப் கண்ட்ரோலா? லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இங்க இருக்கிறது அந்த இடத்துல தெரியும். அவங்க காண்போம். एलओसी वो ये जो प्लांट के बीच में छोटा सा घर दिखता है ना, वो हमारे इंडिया का लास्ट चेक पोस्ट है। तो हम लोग कहते हैं जीरो आड़ी बोलते हैं। एलओसी से लेकर रिवर तक होगा, मुझे पूरा लैंडस्लाइन जमीन पे। ओ लैंडस्लाइन अभी भी है? अभी भी लगाया हुआ। हाँ। और रिवर का नाम है शयोग रिवर है। सहयोगी शयोग रिवर। सहयोग रिवर। हाँ। यस सर। रिवर की उस तरह से पूरा पाकिस्तान की शुरू होता है। हाँ। ग्रीन दिख रहा है ना, वो सिर्फ पाकिस्तान लोग का एग्रीकल्चर है। सेकंड मोटर के बीच में और ग्रीन दिख रहा है ना, हाँ। वो लोग का विलेज है, उससे आपको घर दिख जाएगा। उस हाँ। गाँव का नाम है खानू विलेज। खानू यस। यहाँ पर एग्रीकल्चर के साथ छोटा सा लाइन जाना है ना, रोड जैसा, पाकिस्तानी बंकर भैया आबाद இல்ல அவங்க இருக்குது. ஏதாச்சும் தான் நான் கேட்டுக்கிறேன். அது பாகிஸ்தான்காரங்களுக்கு. அடுத்து அடுத்து தெரியுற அந்த கிராமம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பாகிஸ்தான் கிராமம். அந்த ரோடு மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம். அந்த ரோடுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது வந்து பாகிஸ்தான், இந்த பக்கம் இருக்கிறது நம்மளுது. இந்த ரோடு மாதிரி தெரியுது, கோடு மாதிரி தெரியுதுல்ல, அது நடுவில். அது அங்கே வந்து அந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் ஆர்மி இருக்குது, இந்த பக்கம் நம்ம ஆர்மி இருக்குது. இந்த மலைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்மளுது. மேலே பங்கர் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. மேலே இருக்கிறாங்க, பங்கர் இருக்குது, சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இங்கே தெரியுது இல்லை இந்த கம்பி மாதிரி? ஆமாம். இதுதான் எல்லை நமக்கு. இது இந்த பூமி வந்து நம்மளுது. அந்த மலை வந்து பாருங்க, இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா? இந்த மலை வந்து பாகிஸ்தான்காரங்க ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தான். இது பாகிஸ்தான்காரங்க பிடிச்சி வச்சுருக்குறாங்க. 1947 நடந்த யுத்தம் என்னமோ நினைக்கிறேன். 1971 நடந்த வாரில் வந்து அவங்க வந்து இது பிடிச்சாங்க. அதை ஆக்குபைடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கேயும் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. பாருங்க, நேர் இந்த பக்கம் தெரியுது இல்லை? இந்த பக்கம் இந்த பங்கர் தெரியுது. எங்கே தெரியுது? சின்ன சின்ன வீடு மாதிரி. இது வந்து நம்ம பங்கர், இந்தியாக்காரங்களுக்கு பங்கர். அப்படியே நேர் அந்த மலை வந்து நம்ம வீட்டு இருக்குது. இந்த மலை பாகிஸ்தான்காரங்க. இந்த மலை இது மேலே போகுது. அதான் இதாவது இது வந்து காமனாக இருக்கும் கொஞ்சம். அதுக்கு மேலே பாகிஸ்தான்காரர் இருக்கிறான். இந்த மலை வந்து நம்மளுக்கு. இந்த மலையிலையும் பங்கர் இருக்குது, இந்த மலையிலும் ஆர்மிக்காரங்க இருக்கிறாங்க.
இந்த மலையில் பங்கர் இருக்குது, இந்த மலையில் வந்து பாகிஸ்தான்காரர் தான். இதெல்லாம் பங்கர் மாதிரி தான் தெரியுதா? பங்கர் தான் இதெல்லாம். சரி, இது வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாவாமா. பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆள் 50 பார்க்குறீங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டு இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லாம் பார்த்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பங்கர்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த வண்டி மேலே ஒரு கோபுரா ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிறாரு ஆள். அது எப்படி ஆஃப் பண்ணுவார் அவரையா? இந்த ரிவர் ஆண்டை கொண்டாந்து நின்று அதை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா அல்டிமேட்டாக இல்லை, எவ்வளோ வேகம் போனால் அந்த கல் மேலே ஏற்றி போகலாம் தண்ணி. பாருங்கள், வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஆயிடுச்சு, செயின் லூஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நேற்றே பார்த்தீங்கன்னா செயின் ஃபுல்லாக மாட்டிக்கின்னு கீழே வர விட்டுருப்போம். ஆனால் கீழே வேலை வண்டி சடனாக நின்றுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட் இந்த இடத்துல பார்த்தோம், இங்கே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. அதனால் வண்டி ரெடி பண்ணிங்க இது பண்ணி நேற்றே ஒரு ரிப்ட்டு கேட்டு இது பண்ணியாச்சு வண்டியை. இன்றைக்கி கொஞ்சம் இது பண்ணிடலான்ட்டு, கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டா தானே அப்படின்ட்டு. பையன் என்னது உடைக்கிறானா? பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் இல்லாமல் போடாமல் அட்ஜஸ்டபிள் போட்டு டைட் பண்ணுறான் ஆள். ஃபுல் டைட் நேற்று வச்சிட்டாங்கல்ல, அட்ஜஸ்டபிள் போட்டு இது பண்ணுது. தமிழ்நாடு भैया भैया 1 लीटर प्लीज எல்லாரும் ப்ளீஸ் கேப்போம் கடைசில 50 ரூபீஸ் தான என்னது டைட் வச்சிருக்கா ஒரு பெட்ரோல் भैया 1 लीटर पेट्रोल भैया गिव मी यार सॉरी यार हम पैकिंग 5 लीटर लाता है फिर हमको गैस से चला जाता है 1 लीटर नो only 5 அவர் மிலிட்ரி அம்மா அவரா 2000 பிரச்சமா பார்த்தீங்கன்னா நித்திஷ் ரைடருக்கு பெட்ரோல் கிடையாதுன்ட்டாங்க. 1 லிட்டர்லாம் தரமாட்டாங்களாம், கொடுத்த 5 லிட்டர் தான் தருவாராம். அதனால் அவர் வாங்க மாட்டேன்ட்டார் ஆள். நம்மளுக்கு அந்த மெக்கானிக்கலில் செயின் டைட் வச்சார் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ரைட் சைடை ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்ருக்காங்க, லெஃப்ட் சைடை இறக்கி வச்சுருக்காங்க. பயப்படி கிராஸாக இருக்குது, அது இல்லாமல் ஃபுல் டைட் வச்சுருக்காங்க செயினை. சக்கு 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 சக்குன்னு சவுண்டு வருது, கேட்குதுங்களா உங்களுக்கு? பிரேக் பிடிச்சா மறுபடியும் போய்ட்டு நம்ம லேக் போய்ட்டு மெக்கானிக் கடையை பார்த்து செயினை மறுபடியும் ரெடி பண்ணோம். செயின் லூப் வேறு அடிக்கலை இன்னும். நம்ம கரெக்டாக 1800 கிலோமீட்டர் அடிச்சது செயின் லூப்பை. இப்போ ஒரு 3500 கிலோமீட்டர் ஓடிச்சு. டோட்டலாகவே ஒரு 1500 கிலோமீட்டர் நம்ம ஓட்டோம் வர. மறுபடியும் செயின் லூப் அடிக்கணும் வேறு வாங்கி. ஐயோ ஐயோ யூ சிங் தி சாங் தாத்தா வராரே தாத்தா வராரே தமிழ் கொஞ்சம் தெரியுதுங்க. தாத்தா ஒரே தாட்டி வணக்கண்டா பங்காளி. ஒடிக்கட்டா பங்காளி பங்காளி இல்லை பங்காளி. பங்காளி பங்காளி.